அது எப்பவும் கை இப்படியே வச்சு ஓட்டி பழகிட்டேன். அது இப்படி கோடலாக இருக்கும், கை இங்கே வைக்கிறது ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் சென்னையில் இருந்து செவலர் பிராண்டில் க்ரூஸ் கார் வந்துருந்துச்சு. கஸ்டமர் இந்த காரை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போய் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல சொன்னாரு. நானும் காரை ஓட்டி பார்க்கும்போது ஸ்டீரிங் லெஃப்ட் சைடு இறங்கி லெஃப்ட் சைடே ஒரு பக்கமாக இழுத்துட்டு போச்சு. எத்தனை முறை ஸ்டீரிங்கை சரி பண்ணாலும் கார் நேராகவே போகல. அது மட்டும் இல்லாமல் கியர் சேஞ்ச் பண்ணும்போது கார் பிக்கப் இல்லாமல் திணற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்படி இருந்தால் ட்ரை ஷாஃப்ட் ஆக்சல் தான் பிரச்சனையாக இருக்கும். நான் காரை கடை கொண்டு வந்ததும் ஸ்டீரிங் லெஃப்ட் பக்கம் இழுக்கிற விஷயத்தை கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா வீலுக்கும் சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ரன் அவுட் பண்ணி முடிச்சதும் அடுத்ததாக கேசர் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டீரிங் லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக சென்டர் பண்ணேன். டோர் ரீடிங்கை பார்க்குறப்ப அது லெஃப்ட் சைடு திரும்பி இருந்துச்சு. ஸ்டீரிங்கும் லெஃப்ட் சைடு தான் இறங்கி இருந்துச்சு. நான் ஸ்டீரிங்கை கவனமாக சென்டர் பண்ணி பிறகு அதை ஆடாமல் அசையாமல் லாக் வச்சு மாறி இருந்த டோர் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ண கீழே போனேன். அங்கே பார்த்தா நான் நினச்ச மாதிரி ட்ரை ஷாஃப்ட் ஆக்சல் வீக்காக தான் இருந்துச்சு. அதையும் கஸ்டமர்கிட்ட காமிச்சு இதை புதுசாக மாற்றணும்னு சொல்லிட்டு நான் என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவு வேகமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டீரிங் நேராகவே இருக்கும். நான் ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சுட்டேன். இப்போ ரீடிங் சரியாயிடுச்சு, ஸ்டீரிங்கும் நேராக இருந்துச்சு. இந்த முறை கஸ்டமரை காரை ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இனிமேல் கைவலி இருக்காதுன்னு சொன்னார். என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க.